إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த வாரத்தில் அல் கல்ப் உள்ளம் இதயம் என்ற தலைப்பில் நாம் இந்த ஜும்மா மேடையில் பயான் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் உள்ளம் தூய்மை பெறுவது எவ்வாறு, உள்ளம் இது 3 வகையாக இருக்கிறது. அல் கல்ப் 3 வகை. ஒன்று உன்னதமானது, ரொம்ப முக்கியமானது, அதுதான் கல்பே சலீம். இது உயர்ந்த அந்தஸ்துடையது. நாம் நம்மளுடைய கல்வை, இந்த உள்ளத்தை கல்பை சலீமாக மாற்றணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இது உயர்ந்த ஒரு அந்தஸ்துடையது, கல்பே சலீம். இரண்டாவது இருக்குது கல்புல் மையித், இறந்த போன உள்ளம். மூன்றாவது இருக்குது கல்புல் மரீஸ், நோய்வாய் பெற்ற ஒரு உள்ளம். இப்ப நாம் இந்த கல்புல் மரீஸ் சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் அகற்றி உள்ளத்தை தூய்மையாக்குவது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இந்த கல்பே மரீஸா இருக்கக்கூடிய நோய் பெற்ற இந்த உள்ளத்தை நாம் எப்படி தூய்மையாக்குவது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனில் கூறுகின்றான்,
ஃபீ குலூபிஹிம் மரதுன், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்றார். இந்த நோய்களை நாம் எப்படி பரிசுத்தமாக்குவோம்? இந்த நோயை விட்டு நம்முடைய உள்ளத்தை எப்படி தூய்மையாக ஆக்குவோம்? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன் அவங்க அறிவிக்கிறாங்க, قال قيل يا رسول الله أي الناس أفضل أي الناس أفضل அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களில் சிறந்தவர் யார், சிறந்த மனிதன் யார் என்று. قال النبي صلى الله عليه وسلم, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுகிறார்கள், குல்லு மஹ்மூமில் கல்ப் வ ஸதூகுல் லிசான். சிறந்த மனிதன் யார் என்ற கேள்வி வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு மஹ்மூமில் கல்பி வ ஸதூகுல் லிசான். மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை அகற்றக்கூடியவன். வ ஸதூகுல் லிசான், உண்மையாக பேசக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, قالوا صدوق اللسان نعرف. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒன்னு மஹ்மூமுல் கல்ப், இரண்டாவது சதூகுல் லிசான், உண்மையாக பேசக்கூடியவன் என்று. இந்த சதூகுல் லிசான் நாங்க அறிந்து கொண்டோம், எங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியும் அது என்ன என்று. ஆனால் ஃபமா மஹ்மூமுல் கல்ப், மஹ்மூமுல் கல்ப் என்று நீங்க சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உள்ளத்தை எப்படி நாம் தூய்மையாக ஆக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், قال النبي التقي النقي التقي النقي لا اسم عليه ولا بغي ولا ذل ولا حسد. இதுதான் மஹ்மூமுல் கல்ப். உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அகற்றி உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தேய எண்ணத்தை அகற்றக்கூடியவன் யார்? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ அன்-நகி. அன்-நகி அப்படின்னா இறையச்சம் உடையவர். அத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்றாங்க, அத்-தகி. அன்-நகி அத்-தகி. தகி அப்படின்னா தக்வா. அன்-நகி அப்படின்னா பிறருடைய குறைகளை ஆராய மாட்டான், துருவி விசாரிக்க மாட்டான், பிறருடைய குறைய மறைக்கக்கூடியவன். லா இஸ்ம ஃபீஹி, அவனிடத்துல பாவம் இருக்காது. வலா பகிய வலா கில்லா, அவனிடத்துல குரோதம் இருக்காது, அவனிடத்துல கோபம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. இவர்தான் மஹ்மூமுல் கல்ப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து அகற்றக்கூடிய அந்த வியாதிகள், அந்த நோய்களில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொல்றாங்க, வலா ஹஸத. வலா ஹஸத், இந்த பொறாமை இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு வியாதி. இன்னும் சொல்ல போனா உலகத்திலே நடைபெறக்கூடிய அனைத்து பாவங்களுக்கு வேறு எதுன்னு இந்த பொறாமை. நீங்க எல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்க கொலை நடக்குதோ அங்க ஒரு பொறாமை இருக்கும். உலகத்துல நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு உம்முல் ஹபாயிஸ் என்று நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அல் ஹசத், பொறாமை. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால 4216வது ஹதீஸாக. இந்த பொறாமை ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. உதாரணத்துக்கு உலகத்திலேயே முதல் தவறு எங்க நடந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை பார்த்து சொல்றா, قال يا ابليس ما منعك الا تسجد اذ امرتك قال انا خير من خلقتني من نار وخلقته من طين. இல்லையா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு எல்லாருக்கும் சஜ்தா செய்ய சொல்றான். அப்ப அந்த நேரத்துல ஷைத்தான் என்ன செய்யறான்?
அல்-இஅ்திராஸ் அலா அல்லாஹ், அல்லாஹ் மீது கோபம் செய்யறான், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மாறு செய்யறான். خلقتني من نار وخلقته من طين, நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற என்று சொல்லும். இந்த இடத்துல என்ன இருக்கு? பொறாமை. இந்த இடத்துல பொறாமை. அவன் பொறாமையின் காரணமாகத்தான் நான் செய்யல, ஷைத்தானுக்கு சஜதா செய்ய. இதை நாம் புரிந்து கொள்ள. அதே நேரத்தில் உலகத்துல முதல் கொலை எங்க நடக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு மகன்கள் ஹாபில் காபில். காபில் என்பவர் என்ன செய்யறான்? ஹாபில கொலை செஞ்சதான். அங்கேயும் என்ன காரணம்? அதே பொறாமை தான். உலகத்துல நடைபெறக்கூடிய அனைத்து பாவங்களுடைய வேறாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பொறாமை. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான. பொறாமை செய்வதற்கு நம்மளுக்கு என்ன தகுதி? நம்ம நினைக்கிறது பொறாமை தானே. சில பேர் அப்படி அசால்ட்டா கடந்து போவாங்க, ஆனா ரொம்ப மோசமா. அல்லாஹ் ஒருத்தவனை கண்ணியா கொடுக்கிறான், அல்லாஹ் ஒருத்தனை இழிவுபடுத்துறான். ஒருத்தவனை அல்லாஹ் கண்ணியா கொடுக்கும் போது அதிலே பொறாமை செய்வது என்பது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நம்ம ஏதோ குறையாக நினைக்கிறோம். எப்படி தகுதி இல்லாதவன்ட்டு அல்லாஹ் இவ்வளவு பொறுப்பை கொடுத்தான், நம்மளுக்கு என்ன ரைட்ஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்க, அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ஃபضل, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். அதுல கை நீட்டுவதற்கு, அதுல நம்மளுக்கு சொல்லுவதற்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சில பேர் நினைப்பாங்க, நேத்து தான் ஒரு மாதிரியா இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டானப்பா, உனக்கு என்ன? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான். இந்த பொறாமை நாம ஏன் கொள்ளுகிறோம்? இதனால யாருக்கு பாதிப்பு? நாளை மறுமையில அல்லாஹ் யாரு கேட்பவன்ட்ட அவன் எப்படி சம்பாதிச்சான், அவனுக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு, எப்படி அவன் சம்பாதிச்ச என்பது இந்த கேள்வி நம்ம இடத்துல கேட்கப்படுமா, யார் இடத்துல கேட்கப்படும்? அல்லாஹ் கூறுங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அலு அன் அர்பா. நாளை மறுமையில 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவனோட காலடி அந்த இடத்தை விட்டு நகராது. அதுல ஒண்ணு, மின் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ மின் ஐன அன்ஃபக. உன்னோட பொருள் நீ எப்படி சம்பாரிச்சு, எப்படி செலவு செய்தாய் என்று இந்த கேள்வி யார் இடத்துல கேட்கப்படும்? யார் சம்பாரிச்சான்னு அவன் இடத்துல கேட்கப்படும், நம்ம இடத்துல கேட்கப்படுமா? இல்ல. அப்ப யார் நம்ம பொறாமை செய்யும்? இந்த பொறாமை இருக்கு இல்ல, மிக மோசமானது. ஒரு ஹதீஸ் இருக்கு, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலை தன்னுடைய முஸ்னத் அஹ்மதுல 12720வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். ஒரு தடவை இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال كنا جلوسا مع رسول الله صلى الله عليه وسلم. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தோம், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சொல்றாங்க, யத்லு அலைக்குமுல் ஆன் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah, ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah. அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ உங்க மத்தியில ஒருவர் வருவாரு, மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசி, சொர்க்கத்தோடையவர், சொர்க்கவாசி உங்கள் மத்தியில வருவாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல சய்யிதுல் அம்பியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, இப்போ உங்க முன்னாடி ஒரு வருவாரு, அவர் மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லும் போது சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்கு, யார் அந்த நபர், அந்த சொர்க்கத்து கூட அந்த நபர் யார் என்று அந்த ஆர்வத்தோடு ரொம்ப தேடலுடன் பார்க்கிறாங்க, யார் வரா அப்படி. ஃபத்தலஅ ரஜுலும் மினல் அன்சார். அந்த நேரத்துல ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்றாருன்னு அவர் வரார். எப்படி வராரு? தன்திஃபு லஹ்யதஹு மின் உதுஇஹி. அவரு தொழுகைக்காக உது செய்து அவருடைய தாடியில தண்ணீர் வடிந்து கொண்ட நிலையில அப்படி சொட்டுது. அந்த நிலையில அவர் வரார். கத் தஅல்லகன அலைஹி ஃபி யதிஹி ஷிமால். அவருடைய கால் அணிய இடது கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே பள்ளியில வரார். உது செஞ்ச நிலையில தாடியில தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கு, சொட்டுது. அந்த நிலையில அந்த நபர் வரார்.
இந்த சபை முடிஞ்சு போச்சு. ஃபலம்மா கானல் கத், மறுநாள் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்லு ஸாலிக், அதே மாதிரி ஒரு சபையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யத்லு அலைக்குமுல் ஆன ரஜுல் மின் அஹ்லில் ஜன்னah, இப்போ உங்கள் மத்தியில ஒரு சொர்க்கவாசி வர இருக்கிறார், வருவாரு என்று சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அதே ஆச்சரியம். நேற்று இதே தான் சொன்னாங்க, இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சொல்றாங்கல்ல, யாரு அந்த நபர் யாரு அப்படி. அப்ப சஹாபாக்கள் அதே மாதிரி ஒத்து பார்க்கறாங்க. அதே நபர் முதல் நாள் எந்த நபர் வந்தாரோ அதே நபர் அதே மாதிரி உது செஞ்சுட்டு தாதலில தண்ணீர் வடிந்து கொண்டு இடது கையில செருப்பு பிடிச்சிக்கிட்டு வரார். அதே நபர் வேற யாருமே. மூன்றாவது நாள் பலம்மா கான யௌமு சாலிஸ், மூன்றாவது நாள் ஒரு சபை கூடுது, எல்லா சஹாபாக்கள் ஒன்று அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இருக்கிறாங்க. قال النبي مثل مقالته ايضا, முதல் நாள் என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தை மூணாவது நாளும் சொல்றாங்க. யத்லு அலைக்குமுல் ஆனா ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah, உங்கள் மத்தியில ஒரு சொர்க்கவாசி ஒரு நபர் வருகிறார் அப்படி. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல, யார் அந்த நபர், வேற யாராவது இருக்குமோ அப்படி. அதே நபர், எந்த நபர் முதல் நாள் வந்தாரோ அவரு தான் இரண்டாவது நாள் வராரு, மூணாவது நாளும் அதே நபர் தான் வராரு. ஆனா சில சஹாபாக்களோட தேடல் எந்த அளவுக்கு அவங்க சிந்திக்கிறாங்க. ஒருத்தவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று சொல்லிட்டாவே அவரிடத்துல என்ன அமல் இருக்கு அதை விசாரிக்க. ஏன்னா நம்மள சொர்க்கவாசி ஆகணும் என்று ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு, அந்த வேலையை நாமளும் செஞ்சுட்டா நாமளும் என்ன செஞ்சிடலாம், சொர்க்கவாசி ஆகிடலாமே, சொர்க்கத்துடையவரெல்லாம் மாறிவிடலாமே என்று அவரை பத்தி ஆராய்வாங்க, சிந்திப்பாங்க. அப்ப இந்த சபை முடிகிறது. ஃபலம்மா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் அந்த விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போறாங்க. இப்ப இந்த சபையிலிருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன செய்றாங்க, தத்தபிஉஹு, உடனே அந்த ரஜுலு மினல் அன்சார், அன்சாரி தோழர் ஒருத்தர் வந்தார்ல செருப்பு தூக்கிக்கிட்டு, அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போறார். போய் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஃபகால இன்னி லஹைது அபா, நான் என்னுடைய தந்தை இடத்துல கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டேன், எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. 3 நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போக முடியாது, 3 நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போக முடியாது. அல்லா தஃபல அலைஹி ஸலாசன், 3 நாளைக்கு என்ன செய்ய முடியாது, என்னால என்னோட வீட்டுக்கு போக முடியாது. இப்ப இந்த 3 நாளைக்கு நான் உங்க வீட்டுல வந்து தங்கிக்கலாமா? இவர் அழகா கேட்கிறார். என்ன நோக்கம், அவர் வீட்டுல போய் சோறு சாப்பிடணும் எந்த நோக்கம் கிடையாது. கால ரஅய்து அன் துவயனி இலைக ஹத்தா தம்ஸி, 3 நாள் நான் உங்க வீட்டுல இருந்து தங்கிக்கலாமா? இவரோட நோக்கம் என்னன்னா, அவர் என்ன அப்படி அமல் செய்யறாரு என்று பார்க்கணும். அவர் செய்யக்கூடிய அமல் நாமளும் செய்து எங்க போயிடணும், சொர்க்கத்துக்கு போயிடும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லிக்கிறாங்க, சொர்க்கவாசி இப்ப உங்க மத்தியில் வரப்போறாரு என்று சொல்றாங்கல்ல. அப்ப அவர் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, அப்படி என்ன அமல் அவர் செய்யறாரு அதை நம்ம ஆராய வேண்டும், அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நபர்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு எங்க வாப்பாக்கு மத்தியில சரி கருத்து வேறுபாடு ஆயிருச்சு, நான் 3 நாட்களுக்கு எங்க வீட்டுக்கு போக முடியாது, நீங்க அனுமதி கொடுத்த நான் உங்க கூட வந்து தங்கிக்கிறேன். அவரு சொல்ல தங்கிக்கங்க அப்படி. இவர் என்ன செய்யறாருன்னா, யுஹத்திஸு அன்னஹு பாத மஅஹு தில்க லயாலி ஸலாஸ், என்ன செய்யறாரு, 3 நாள் தங்குறார். எத்தனை நாள், 3 நாள் முழுமையாக தங்குறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இந்த விஷயத்தை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, ஃபலம் யரா கௌமும் யரஹு யகூமு மினல் லைல் ஷைஅன், 3 நாள் பார்த்ததுல ஒன்னும் பெருசா அவர் செய்யல, பெரிய இபாதத்துகள் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நைட்டு ஃபுல்லா நின்று தொழுவது அந்த மாதிரின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஃபலம் யரா யகூமு மினல் லைல் ஷைஅன், இரவு நேரத்துல மிக பெருசா விழிச்சிருந்து அமல் செய்யக்கூடியவரும் கிடையாது.
غير أنه إذا تعرى وتقلب على فراشه ذكر الله عز وجل وكبر. அவர் செஞ்ச இபாதத்துகள்ல என்னன்னா இரவு ஃபுல்லா நின்று வணங்குறாரு, அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. தூக்கத்திலே திடீர்னு விழிப்பு வந்துருச்சு, தூக்கத்தில இருந்து திடீர்னு தூக்க கலைஞ்சு விழிப்பு வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்வார், சிறிது நேரம் அல்லாஹ் திக்ர் செய்வார், அல்லாஹ் நினைவு கூறுவார், தக்பீர் சொல்லுவார், அதுக்கு பிறகு தூங்கிடுவார். ஹத்தா யகூமு லிஸலாத்தில் ஃபஜ்ர், எது வரைக்கும்? ஃபஜர் தொழுகை வரைக்கும் அவர் தூங்கிடுவார். வேற பெருசா இபாதத் ஒண்ணுமே செய்ய பெரிய விஷயம் அவர் இடத்துல இல்லை. قال عبد الله بن عمرو العاص, அப்போ அப்துல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ்க்கு ஒரு டவுட் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபரை பார்த்து இத்தலா அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah அப்படி சொன்னாங்கல்ல, சொர்க்கவாசி என்று சொன்னாங்கல்ல, இவர் ஒன்னும் பெருசா அமல் செய்யலையே அப்படின்னு அவர் உள்ளத்துக்குள்ள யோசிக்கிறார். غير أني لم أسمعه يقول إلا خيرا فلما مضت الثلاث ليال وكدت أن أحتقر عمله. இவர் உள்ளத்துல அந்த விஷய தேடல் வருது. அப்படி என்னத்தான் பண்ணாரு அவரு? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொர்க்கவாசி என்று சொன்னாங்களே அப்படின்னு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில அந்த ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரி தோல் இருந்தார்ல, அவர்கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிற? யா அப்துல்லாஹ், இன்னி லம் யகும் பைனி வ பைன அபி கஸபுன் வலா ஹஜர். அல்லாஹ்வுடைய அடியானே, எனக்கும் என் வாப்பாக்கும் மத்தியில் எந்த சண்டையும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. வலாக்கின், ஆனா நான் எதுக்கு உங்க வீட்டுல வந்து தங்கினேன் அப்படின்னா, வலாக்கின் சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக ஸலாஸ மிரான். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பற்றி 3 தடவை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இத்தலா அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசி ஒரு நபர் உங்க மத்தியில வந்து வருவாரு, உங்க மத்தியில சொர்க்கவாசி வரக்கூடியவர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த சொன்ன அந்த விஷயம் 3 வாட்டி நாங்க பார்த்தோம், 3 வாட்டி நீங்க தான் வந்தீங்க. அப்படி என்ன விஷயம் இருக்குது? ஃபத்தலஅது அன்னத ஸலாஸ மிராரின் ஃபஅரைது அன் ஆவி இலைக லிஅன்ஸுர மா அமலுக ஃபக்ததிய பிஹி. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, உங்களை பார்க்கிறதுக்காக உங்களை பின்தொடர்ந்து என்ன செஞ்சேன், நீங்க என்ன அமல் செய்றீங்க என்பதற்காகவே நான் உங்க வீட்டுல வந்து தங்கினேன். அவர் சொல்றார், ஃபலம் அரக தஅமலு கஸீரு அமல், நான் உங்களை பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு பெருசா இபாதத் ஒண்ணுமே கிடையாது, பெரிய விஷயமே இல்லை. ஆனா உங்களோட அந்தஸ்து இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம் என்று அவர் கேட்கிறார். என்ன காரணம்? நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? ஃபலம்மா வல்லைத, இவரு கேட்டாரு, அவர் ஒண்ணுமே பதில் சொல்லு. உடனே திரும்பி போகக்கூடிய நேரத்துல அந்த அன்சாரி தோழர் ஃபலம்மா வல்லைத தஆனி ஃபகால் மா ஹுவ இல்லா ரஅய்த. அப்ப சொல்றாரு, நீங்க பார்த்தது விஷயம் அது ஒண்ணு கிடையாது, என்னை பத்தி நீங்க என்ன பார்த்தீங்க? இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் நின்று தொழுத, எப்போ முழிப்பு வருது அப்ப கொஞ்சம் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து, இது மட்டுமே விஷயம் இல்லை, மாறாக அதை விட ஒரு சிறப்பு அம்சம் என்னிடத்தில் இருக்கிறது. غير أني لا أجد في نفسي لأحد من المسلمين غشا. இந்த தன்மை தான் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்தது அது விஷயம் இல்லை, அதை விட ஒரு விஷயம் என்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் என்ன என்றால், நான் முஸ்லிம்களில் யாரை பற்றி குரோதம் உள்ளத்துல வைக்க மாட்டேன், தப்பான எண்ணம் இடத்துல எதுவுமே இருக்காது. ولا احسد احدا على خير اعطاه الله اياه. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறான், ஒருத்தவர் கார் வச்சுக்கிறார், அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, அதுல நான் ஏன் பொறாமை செய்யணும்? அப்ப அது மாதிரி ஒருத்தவனுக்கு அல்லாஹ் ஒரு பொருள் கொடுக்கிறான்னா, நான் என் வாழ்நாள்ல வலா அஹ்ஸது அஹதன் அலா கைரின் அஅதாஹு அல்லாஹு இய்யாஹு, எது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறானோ அதன் மீது நான் பொறாமை கொள்ள மாட்டேன், அதன் மீது நான் என்ன செய்ய மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன் என்று இந்த விஷயம் அந்த சஹாபி சொல்றாங்க. யார்? ரஜுலும் மினல் அன்சார்.
فقال عبد الله بن عمرو بن العاص அப்பத அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் சொல்றாங்க ஹாதிஹி அல்லதி பல்லகத பிக வஹிய அல்லதி லா நுதீக். இந்த ஒரு செயல் தாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்தஸ்து வைத்திருக்கிறது. இது எல்லாரால முடியாது, இது எல்லாரால முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த சஹாபி யார் தெரியுமா? அவங்க சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார்? ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரி தோழர். யார் அவங்க? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவன் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை இருந்துச்சுன்னா அவன் சொர்க்கவாசியாக ஆக முடியாது. இந்த பொறாமை இருக்கிறதுல மிக மோசமானது, மிக மிக மோசமானது. சாதாரண விஷயம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறான்னா அதுல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் என்ன? யாருக்காவது ரைட்ஸ் இருக்கு? அல்லாஹ் சில பேர் பணக்காரன் ஆக்குறான், சில பேரை ஏழையாக ஆக்குறான். அல்லாஹ் ஒருவனுக்கு பணத்தை கொடுக்கறான்னா அதை ஏன் நீங்க வெறுக்கிறீங்க? இப்ப என்ன ஆகுது? இவன் விதியை மறுக்கிற மாதிரி ஆகுது. சில நேரத்துல இது குஃபராக்குள்ள போய் முட்டும். இந்த பொறாமை இருக்குதுல சில நேரத்துல குஃபர்ல போய் முடிஞ்சிடும். ஏன்னா அல்லாஹ் கொடுக்கிற அதுல நீ யார்? அல்லாஹ் சில பேருக்கு அந்தஸ்தை கொடுக்கறான், சில பேருக்கு என்னது பணத்தை கொடுக்கறான். அதுல நீ அது கொடுக்க கூடாது நினைக்கிறத உனக்கு என்ன ரைட்ஸ்? பொறாமை அப்படின்னா அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய அந்த நிஅமத் அவனை விட்டு போயிடணும். இதுதான் பொறாமையோடைய அடிப்படைய காரணம். இதுல இருந்து நாம நம்மளுடைய காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ பொறாமையோடைய 3 விதத்துல, ஒண்ணு பொறாமையை கொள்வது ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, வலா தபாகது வலா தஹாசது வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. பொறாமை கொள்ளாதீங்க, குரோதம் கொள்ளாதீங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களை அல்லாஹ்வுடைய அடியானா மாறிவிடுங்க. பொறாமை செய்யாதீங்க என்ற ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பொறாமை கொள்கிறார் என்றால் அது ஹராமான காரியம். முதல் விஷயம், அது ஹராமான செயல். இரண்டாவது, சுஉல் அதப் மஅல்லாஹ் ஃபஇன்ன குஃபியத்தல் ஹஸத் கராஹியத்து அன்ஆமில்லாஹி அலா அப்திஹி. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு வெகுமதியை, ஒரு அன்பளிப்பு கொடுக்கறான்னா இது அவன் வெறுக்கிறான். இவனா செய்யறான்? வெறுக்கிறான். அப்ப வெறுக்கிறதால பொறாமை வருது. அப்ப அல்லாஹ் ஒருவனுக்கு ஒண்ணு கொடுக்கறானா அதை வெறுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம தொழுகை முடிச்ச பிறகு ஒரு துவா ஓதுவோம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹ் நீ கொடுக்கணும்னு நினைச்சா அது யாரால தடுக்க முடியாது, நீ தடுக்கணும்னு நினைச்சா அது யாரால கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கையா நம்மளுக்கு வரமாட்டது. இந்த துஆவின் மீது நம்மளுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பொறாமை வருமோ? வரவே வராது. ஏன்னா அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த பொறாமை இருக்குது மிக மோசமான ஒரு செயல். எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஜுபைர் இப்னு அல்-அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم جب اليكم داء الامم قبلكم. கடந்த உம்மத்துடைய வியாதிகள் நம்ம உம்மத்துக்கு வந்திருக்கு. கடந்த உம்மத்துடைய யூதர்களுடைய ஒரு ஹல்கத், ஒரு பழக்கம் என்னன்னா பொறாமை செய்வது. பொறாமை யாரோடைய பழக்கம் அப்படின்னா யூதர்கள். அவங்க தான் அதிகமாக பொறாமை செய்வாங்க. அதிகமாக பொறாமை கொள்ளக்கூடியவங்க யூதர்கள். அப்ப அவங்களுடைய சில நோய்கள் நம்மளிடத்துல வந்திருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஸத், இந்த பொறாமை, வஹியல் ஹாலிகா, அது மொட்டை அடிக்கக்கூடியது. லைஸ ஹாலிகத ஷஅர், தலைமுடிய மொட்டை அடிக்கிற மாதிரி அது கிடையாது. மாறாக லாக்கின் ஹாலிகத் தீன், தீனை மொட்டை அடிக்கிறதுக்கு சமம் எது? பொறாமை. நாம் சின்ன சூறால ஓதுவோம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். என்ன அர்த்தம்? பொறாமைக்காரனுடைய பொறாமையின் தீங்கை விட்டு நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப அவனிடத்துல நம்ம யார் இடத்துல பாதுகாப்பு கேட்போம்? அல்லாஹ்கிட்ட கேட்போம். யாரை கொண்டு பாதுகாப்பு கேட்போம்? ஷைத்தானை கொண்டு, இல்லையா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
அப்ப ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறோம். இந்த இடத்துல வமின் ஷர்ரி ஹாசிதின், யார் யாருன்னா பொறாமை கொள்கிறானோ, பொறாமைக்காரனா இருக்கிறானோ, அவனுடைய பொறாமை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்படின்னா பொறாமை செய்யக்கூடியவன் ஷைத்தானுக்கு சமம். ஷைத்தான் எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனதோ அதை விட மோசமானது எதுன்னா பொறாமை. அப்ப அதை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம். இப்ப இந்த பொறாமை இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நாம் நம்மளுடைய உள்ளத்துல பொறாமை விட்டு நம்ம சுத்தப்படுத்தல் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்பது நாம் இந்த ஹதீஸ் மூலமா தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உள்ளத்தை கல்வை சலீமாக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அளிப்பானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس الصحة الفراغ، أو كما قال عليه الصلاة والسلام: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وعز وجل وأعظم وأكبر.